திருச்சி அரியமங்கலத்தில் பட்டப்பகலில் இன்று அதிமுக முன்னாள் கவுன்சிலரின் மகன் வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அரியமங்கலம் திடீர் நகரைச் சேர்ந்தவர் கேபிள் சேகர். இவர் முன்னாள் அதிமுக பகுதிச் செயலாளராகவும் திருச்சி மாநகராட்சி அதிமுக கவுன்சிலராகவும் பதவி வகித்தவர். இவரது மனைவி கயல்வெளி. இவர் முன்னாள் திருச்சி மாநகராட்சி அதிமுக கவுன்சிலராக இருந்துள்ளார். இவர்கள் கேபிள் தொழில் செய்து வருகின்றனர். பன்றியும் வளர்த்து வருகின்றனர். இவர்களின் மகன்தான் முத்துக்குமார். டிப்ளமா இன்ஜினியரிங் படித்துள்ளார். இந்நிலையில் பன்றி வளர்ப்பதில் கேபிள் சேகர் குடும்பத்திற்கும் அவரது சகோதரர் பெரியசாமி குடும்பத்திற்கும் இடையே முன்விரோதம் தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. தொழில் போட்டியில் ஏற்பட்ட தகராறில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கேபிள் சேகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை இந்த முன்விரோதம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் திருச்சி அரியமங்கலம் எஸ்ஐடி பேருந்து நிறுத்தம் அருகே இன்று காலை சுமார் 11 மணி அளவில் பட்டப்பகலில் முத்துக்குமார் சரமாரியாக ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஆயுதங்களுடன் வந்த மர்ம நபர்கள் அவருடைய முகத்தை வெட்டி சிதைத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்த கொலை கும்பலிடம் துப்பாக்கியும் இருந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்ததும் திருச்சி மாநகர அரியமங்கலம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முத்துக்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதல்கட்ட விசாரணையில் தொழில் போட்டி மற்றும் முன்விரோதத்தால் இந்த கொலை நடந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இறந்து போன முத்துக்குமார் மீது ஒரு சில வழக்குகள் உள்ளன. திருச்சி அரியமங்கலத்தில் இன்று பட்டப்பகலில் நடந்த இந்த கொடூர கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.